ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பீக்கங்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்ட ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சீவி இந்த மாதிரி நல்லா வச்சுக்கிட்டேன். இதை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பீக்கங்காய் எப்போதுமே ரொம்ப சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸாலாம் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இது ஒரு சீசன்களுக்கு தான் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இது சீசன் காய் தான் பீக்கங்காய், அந்த புடலங்காய் எல்லாமே. அது பீக்கங்காயை சீக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வரையாக இருக்குல்ல, அதை நம்ம கிள்ளி பார்த்தோமாக்கும் தெரியும். முத்தலுங்கிறதும் பிஞ்சாக இருக்கிறதும். அதேமாதிரி அந்த வரையாக உள்ளதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். அந்த கசப்பாக இருக்கும். கசப்பில் பீக்கங்காயை நம்ம போட்டோமாக்கும், ஒரே ஒரு பீக்கங்காய் போட்டால் கூட அது எல்லாமே காயுமே கசப்பாகிடும். அதனால் பீக்கங்காய் எப்போதுமே நல்லா பார்த்து தான் வாங்கணும். இந்த பீக்கங்காயை லேசாக சீச்சிட்டு கூட அதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கசப்புத்தன்மை. இப்போ எல்லா காயும் வெட்டி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தாளிச்சு விட்டுருலாம். ஒரு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு அதோட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்க விட்ட பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. ரொம்ப கருவை விடக்கூடாது. சும்மா லேசாக அப்படியே கண்ணாடி மாதிரி வதக்கினா போதும். காய்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி லேசாக வதக்கினாலே போதும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பின்னாடி கொஞ்சம் கறி மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். வெட்டி வச்சுருக்கிற காயை இப்போ கூட சேர்த்துக்கிற போகிறோம். காய் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணினா எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 to ஒரு 6-7 நிமிஷம் சென்று இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சட்டி நிறையா காய் இருந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. காய் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே குறைஞ்சிருச்சு. தண்ணியும் நல்லா அதாகவே விட்டுருக்குது நிறையா. இப்போ நம்ம இதை ஒரு பெரட்டி விட்டுட்டு இது கூட திருப்பி நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டாப்பில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் காய். அதனால் இன்னும் நல்லா சுருண்டு வரட்டும். வரமிளகா எண்ணெயில் கிள்ளி போடணும். நான் எண்ணெயில் கிள்ளி போடாமல் விட்டுட்டேன். அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூட சேர்க்குறனாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா சுருண்டு நல்லா வரட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வரட்டும். இந்த மாதிரி நல்லா பெரண்டாப்பில் வந்துடணும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.